இன்றைய மருத்துவ உலகத்தின் ஜாம்பவான் என்று கருதப்படுகின்ற மருத்துவ அறிஞர்கள் அத்துணை பேரும் பாராட்டுகின்ற டாக்டர் BM ஹெக்டே என்பவர் ஒரு துணிவான செய்தியை சொல்கிறார். டிசீஸ் பிகின்ஸ் இன் அவர் தாட் அண்ட் க்ரோஸ் இன் த பாடி என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். நோய் மனத்திலே பிறந்து உடலில் பரிணமிக்கிறது, வளர்கிறது என்பது அவர் கருத்து. ஆகவே நோய் என்பது மனம் சார்ந்தது என்ற கொள்கையை அவர் நிறுவுகிறார். வள்ளுவர் கருத்துப்படி பித்தம், கபம், வாயு இந்த மூன்றும் தான் நோய் தருவன என்று வள்ளுவர் கூறுகிறார். அகத்தியர் கருத்துப்படி கண்மத்தால் நோய் வரும் என்கிறார். வள்ளுவர் கூட நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். ஆக வாதபித்த சிலேத்தமும் நோய் தரும் என்ற கருத்துக்களோடு யாகாவாராயினும் நாகாக்க என்றபடி நாச்சுவையினாலே நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்மத்தினாலே விதியினாலே நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் செய்கின்ற பிழைகளினாலே நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட மனம் சார்ந்துதான் பெரும்பாலும் நோய்கள் வரும் என்ற கருத்தை நிறுவுகிறார் டாக்டர் ஹெக்டே அவர்கள். மைண்ட் ஓவர் மேட்டர் என்று சொல்லுவார்கள். அந்த கருத்துப்பட மைண்ட் ஓவர் மெடிசன் என்ற ஒரு நூல் கூட ஆங்கிலத்திலே இருக்கிறது. மனம் சார்ந்த மனம் மருந்தை காட்டிலும் நோய் தணிப்பதிலே வலிமை உடையது என்ற கருத்தை அந்த நூலாசிரியர் அந்த நூலிலே விளக்குகிறார். மைண்ட் ஓவர் மெடிசன் என்ற கருத்து. மனசோடு இன்னொரு செய்தி, மனம் சார்ந்த செய்தி, நான் என் உடம்பை நேசிக்கிறேன், அது உணர்த்தும் செய்திகளை புரிந்து கொள்கிறேன், அதனால் நான் நோயுறும் போதெல்லாம் அதன் காரணத்தை அறிந்து கொண்டு அதை சரி செய்த முயல்கிறேன். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் என்ற ஒரு புத்தகத்திலே அதனுடைய ஆசிரியர் டாக்டர் HAY என்பவர் அந்த கருத்தை சொல்கிறார். உடம்பு நோயுறுகிற பொழுது சிறு சிறு அறிகுறிகளை முதலிலே காட்டும். அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டாலும் அது பற்றி கவலைப்படாமல் ஒதுக்கிவிடுகின்ற காரணத்தினாலே அல்லது உடனடியான தீர்வு காண முயலாமல் தற்காலிக தீர்வு காணுகின்ற நிலையில் இருக்கும் போது அது முற்றி போய் விடுகிறது. எந்த நோயாக இருந்தாலும் உடம்பு காட்டுகின்ற சிறு சிறு அறிகுறிகளை நாம் புறம் தள்ளுவது நமது பொதுவான இயல்பாக கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நோய் முற்றுகிறது. அதன் விளைவு தீர்க்க முடியாத நிலையை அடைகிறோம். மருத்துவர்களை சபிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே எதாக இருந்தாலும் உடம்பின் நலன் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதன் அவசியத்தை திருமூலர் உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். ஆகவே எந்த வகையிலே உடம்பை வளர்க்க வேண்டுமோ அந்த வகையிலே வளர்ப்பது நம்முடைய கடமை என்ற அளவோடு நிறுத்தி கொண்டு இருதய சம்பந்தமான சில செய்திகளை பார்ப்போம். இதயம் என்பது ஒரு தசை பகுதிதான், தசை பிண்டம். உடம்பிலே ஓடுகின்ற குருதியை ஒரு 5 அல்லது 6 லிட்டர் உடம்பின் வளமைக்கு தகுந்த மாதிரி ரத்தம் இருக்கும். அந்த ரத்தம் இருதயத்திலே இருந்து இருதயத்துக்கு மீண்டு வருதல் வேண்டும். ஏறக்குறைய 350 கிராம் பெண்களுக்கு அந்த இதயத்தின் நடை ஒரு கை முஷ்டிய அளவிலே, கையை மடித்தால் எந்த அளவு கை முஷ்டி என்று சொல்லுவார்கள் அந்த அளவு அந்த இதயம் இருக்கும். பெண்களுக்கு 350 கிராமும் ஆண்களுக்கு 400 அல்லது 450 கிராம் எடை தான் இருக்கும். உடம்பிலே 5 அல்லது 6 லிட்டர் குருதி இருக்கும். இந்த குருதி இருதயத்திலிருந்து புறப்பட்டு
உடம்பின் உறுப்புகளுக்கு தேவையான உணவை பிராணவாயு போன்றவற்றை எல்லாம் கொடுத்துவிட்டு அழுக்கை சுமந்து வருகின்ற குருதியை மீண்டும் நுரையீரலுக்கு அனுப்பி புதுப்பித்து மீண்டும் உடம்பின் உறுப்புகளுக்கு அனுப்புகின்ற ஒரு தொழிலை செய்வது, அதுதான் இதயத்தினுடைய செயல். ஆனால் பொதுவாக இதயம் என்பது ஒரு அன்பு உரைகின்ற அல்லது பக்தி உரைகின்ற ஒரு இடமாக கருதப்படுகின்ற நிலை எப்படியோ பொதுவாக உலக வழக்கிலே வந்து விட்டது. அனுமானுடைய இதயத்தை கிழித்தி காட்டுவது போலவும் அதனுடைய ராமர் இருப்பது போலவும் சொல்லுகின்ற ஒரு படக்காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். அதே போல காதலை உணர்த்துவதற்கு இருதயத்திற்குள்ளே ஒரு அம்பு செலுத்துவது போல ஒரு படம் வரைவார்கள். ஆகவே காதலுக்கோ பக்திக்கோ எந்த வகையிலையும் தொடர்பில்லாத ஒன்று இதயம் என்றாலும் எப்படியோ அப்படி சொல்லுகின்ற பழக்கம் வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் என் இதயம் நொறுங்கி போச்சு, என் இதயம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிற உணர்வை உணர்த்துவதற்கு என் இதயம் நோகிறது, வலிக்கிறது, நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பழக்கமெல்லாம் வந்துவிட்டது. என்றாலும் அந்த வகையான உணர்வுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இல்லை. அதனுடைய ஒரே வேலை கெட்ட இரத்தத்தை நல்ல இரத்தமாக மாற்றி உடல் எம்பும் செலுத்துவதுதான். அது ஒரு நிமிஷத்துக்கு 72 75 முறை துடித்தல் வேண்டும். சுருங்குவது சிஸ்டாலிக் என்று சொல்லுவார்கள், விரிவது டயாஸ்டாலிக் என்று சொல்லுவார்கள். இது ஒரு பெரிய படிப்பினை. என்றாலும் கூட அது பயணிக்கின்ற தூரம் என்பது எல்லோரும் வியப்படைவார்கள். 95,000 கிலோமீட்டர் பிளட் டிராவல்ஸ் இந்த பாடி அப்படின்னு சொல்லுவார்கள். 95,000 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு இருதயத்திலிருந்து புறப்பட்டு இருதயத்துக்கு வந்து சேர்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வியப்பான ஒரு தகவல். அது இரவு பகல் என்று பாராமல் குருதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு இருப்பிடம் இதயம் என்பது இதயத்தை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. ஆக சுருங்குவது சிஸ்டாலிக் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கும். விரிவது டயாஸ்டாலிக் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஒரு 5 செகண்ட். ஆகவே சுருங்கி விரிவது 8 செகண்டில் முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள். இந்த கணக்கிலே வேறுபாடு வருகிற பொழுதுதான் இதயத்தினுடைய தொழிலிலே மாறுபாடு ஏற்படும். இதயத்தை பொறுத்த வரையிலே 2 வகையான நோயை சொல்லுவார்கள். பல இதயம் தொடர்பான நோய் மிக பல இருந்தாலும் கூட ஹார்ட் அட்டாக் என்பது ஒன்று, ஹார்ட் ஃபெயிலியர் என்பது ஒன்று. மிக சுருக்கமாக இதயம் பற்றி சொல்லுகிறேன். ஹார்ட் அட்டாக் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இருக்கு. ஏன்னா இப்போ படிக்கிற பிள்ளைகள் அண்மை காலத்திலே டிவியில மணமேடையிலே சுருண்டு விடுவது, விளையாடி கொண்டிருக்கிற போது சுருண்டு விடுவது, பள்ளிக்கூடத்திலே கூட சிறுவர்கள் கூட சுருண்டு விடுவது போல, திடீரென்று விடுவது போல சில அண்மை காலத்திலே சில செய்திகள் எல்லாம் டிவியில பார்த்தோம். அதையெல்லாம் ஹார்ட் அட்டாக். இன்னொன்று ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் என்பது அந்த தசையினுடைய செயல் திறன் அற்றுப்போதல். அந்த இருதயம் சுருங்கி விரிகிறதே, அந்த சுருங்கி விரிகின்ற அந்த நிலை இல்லாமல் போனால் ஹார்ட் ஃபெயிலியர். அந்த இருதய தசைகளுக்கு போக வேண்டிய போதிய அளவு குருதி ஓட்டம் இல்லை என்றால் அது தளர்வுறும், செயல் இழந்து போகும். ஆகவே இதயம் சுருங்கி விரிவது நின்று போகும். ஹார்ட் அட்டாக் என்பது இருதயத்திற்கு செல்லுகின்ற அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பை பொறுத்தது. அந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு அல்லது அதனுடைய சுருக்கம், அதனாலே உடம்புக்கு தேவையான குருதியை அது பம்ப் பண்ண முடியாத, அழுத்தம் தர முடியாத நிலையை இருதயம் அடைகிற பொழுது அடைவதுதான் ஹார்ட் அட்டாக். அதுதான் மாரடைப்பு என்பது. அந்த இரத்த குழாய்களில் இருக்கின்ற அழுத்தம் குறைவது, இருதயத்திற்கு அந்த வலிமை அற்றுப்போதல், ஏதேனும் அடைப்பு இருத்தல், அதுதான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவார்கள். இந்த 2 பெரிய நோய்கள் தான் இருதயத்தை தாக்குவன. இது பற்றி அடுத்து விளக்குகிறேன்.